இதுக்கான போல இன்ன வரைக்கும் எங்கள் அமைச்சத்துக்கு அழுகலை சார், அழுகலை. தைரியமாக இருக்கேன். விடிய காலம் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சாதாரண கடைக்கோடியில் வர்ற விவசாயி முதற்கொண்டு நம்பி இருக்கிறது மீடியாவை மட்டும்தான். மீடியாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆதாரமும் அங்கே ஃபைல் பண்ணதுக்கான அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்குது, ஜெராக்ஸ் இருக்குது. முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமாக ரிப்ளை பண்ணியிருப்பார். ஒரு உதாரணம் சொல்ல வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொது விஷயத்துக்காக மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்க்க போனேன். முதல் நாள் போய் பார்த்தேன். அவர் உடனே அந்த விஷயத்தை செஞ்சு தரேன்னாரு. அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு போனேன். அவர் காரில் ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனார். தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் டயத்தில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால் நின்று கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் சங்கங்கிற பேரில் காலையில் ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க, சாயந்தரம் வர்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு அங்கே உறுப்பினர்களை அனுப்புகிற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட ஒரு வருஷமாக டைம் கிடையாது. அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்கள் வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. வருஷம் இதே தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த இயக்குனர் சங்கத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, ஒரு கமலா தேட்டரில் எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எத்தனை சீட்டு இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே உள்ளவங்களாம் கையை தூக்குனாக்க அவங்க தான் தலைவர் அடுத்த வருஷம். இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள். இது ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும். உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவராக வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும்போது தான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதில் தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும். அது அவங்க சொந்த பணத்தை வச்சு ஒன்று நடத்த போகிறது கிடையாது. இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க. செலவான ஆகிட்டு போகுது, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். இப்போ நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாகவே வந்துட்டுருக்காங்க. இப்போ தலைவராக இருக்கிறவர் அடுத்து வேறு பதவிக்கு போயிடுறாரு. இதில் பொருளாளர் செயலாளர் இருக்கிறது அடுத்து தலைவராக வந்துடுறாங்க. இந்த மட்டும் கண்டினியூட்டாக வர்றதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுபோல் அடுத்த தடவை நடக்கக்கூடாது. அதுபோல் இந்த கில்டு சங்கத்தை இழுத்து மூடி வச்சுருக்கிறாங்க. யார் உள்ளே போக முடியாது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று சங்கத்தை இழுத்து மூடிடுங்க. உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா 25,000 பணம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருங்க. ஒரு மாதம் செலவுக்காக அந்த உறுப்பினர்களுக்கு பயன்படும். என்னத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோகம் பண்ணலாமல் தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சேலையில் வேறு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? ரினிவலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உறுப்பினர்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 600 ரூபா எதுக்காக கட்டுறாங்க? இந்த பணமெல்லாம் எங்கே போய் சேருது? தயவுசெய்து புதுசாக படம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். யாருமே இனிமேல் டைட்டில் அவங்க கம்பெனி பதிவு பண்ண வேண்டாம். முதல்ல படத்தை எடுங்க, சென்சார் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட்க்கு ரெடி பண்ணுங்கள், உங்கள் டைட்டில் வைங்க. முதல் நாள் போய் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள், மறுநாள் டைட்டில் ரினியூல் பண்ணுங்கள், அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்கள். உங்கள் படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டுருக்கு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என் மனசில் சொல்லிட்டேன். இதில் வெற்றிமாறன் சார், நடிகர் கவின், அந்த படத்துடைய ஆண்ட்ரியா மேடம், அந்த சொக்கலிங்கம் சார், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது. ஏன்னா ஜாக்கார்த்தங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ளே எல்லா கதவையும் டாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது. அவர் மேலே தான் இருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும். ஒன்று டைட்டில் வேணும், இல்லை நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும். இது சங்கங்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ இல்லை சம்மந்தப்பட்ட முதலமைச்சரோ யாரோ ஒருத்தங்க எனக்காக இரக்கம் காட்ட ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு தனி ஒருவனாக இதுக்கு போராடிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். ஷூட்டிங் முடித்து ஆர்டிஸ்ட்க்கு ரெடியாக இருக்குது. சென்சார் காப்பி வாங்குறதுக்கு ஜாகுவார்த்தங்கும் லெட்டர் கொடுக்கல. ஆமாம், அவர் கொடுக்கலன்னா போகவே முடியாது. அவர் கொடுத்தா தான் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு தான் நம்ம போக முடியும். அது வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்டர் தான் சொன்னார். இப்போ நீங்கள் யாருமே டைட்டில் ரினியூவே பண்ண வேண்டிய தேவையே கிடையாதான். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ நாளைக்கு நான் ஆர்டிஸ்ட்க்கு கொண்டு போய்ட்டு ஜனநாயகன் கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு.
அது இப்போ அப்படி மரமுறைக்கு வந்துருச்சான். யாருமே ரினியூல் பண்ண வேண்டிய தேவையில்லையா, டைட்டில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதான். இதை நான் சொல்லலை, வளர்ந்த பெரிய இப்போ இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிற ஆர்வி உதயகுமார் சொன்னது. ப்ளஸ் ஜாக்குவார் தங்கமும் இதே வார்த்தையை உபயோகப்படுத்தினார். நான் 22லேயே இந்த வேலையை முடிச்சிட்டேன். சென்சார் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்ததுன்னா சார் நான் ஜிசி பண்ண முடியும் என்னுடைய மாஸ்க்குங்கிற டைட்டில். அதை தானே முன்னால் நான் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போக முடியும்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஹாலிவுட்டோடைய சென்சார் போர்டு வேறு, பாம்பே சென்சார் போர்டு வேறு. நம்ம தமிழ்நாட்டுப்படி நான் தான் ஃபஸ்ட்டில் வச்சேன். யார் கொடுத்துருக்குறா? இல்லை யார் சார் சார், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது. நான் இப்போ ஒரு வாரமாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்கலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்கே பாருங்கள், ஜாக்குவார் தங்கத்துக்கு 2025 2022 அவருக்கு ஆதிராஜன் போட்டது, அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்போ அனுப்பிச்சிருக்கேனாக்கா 2024 அனுப்பிச்சிருக்கிறேன். 9/9/2024 தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன். இதுக்கான ரெக்கார்டு இது வந்து 11/74/70 முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா 2021 17/8/2021 அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி தான் எழுதுறேன். நான் இப்போ இந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது. அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க்கு தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறேன். ஜாக்குவார் தங்கம் வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கலங்கிற முதற்கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கிறேன். ஆமாம், 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டைட்டில் வந்து ரெனியூவல் பண்ணதுக்கு காரணம் ஜாக்குவார் தங்கம். ஜாக்குவார் தங்கம் பணம் வாங்கலை. இல்லை ரிலீஸ் பண்ண தான் சார் போனேன். சென்சார் எனக்கு ஆர்டிஸ்ட் ரெடி சார். இப்போ ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இப்போ குழந்தைக்கு பேர் வைக்காமல் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று நீங்கள் போய் அப்பீல் பண்ணி வாங்கிட முடியுமா? குழந்தைக்கு பேர் என்ன, மாஸ்க்கு, அதை நான் வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டுறாரு அவர். இந்த மேடத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, மேடம் இந்த டைட் நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க ஆமாம் சார், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிம்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் உள்ள 2 கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது. ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துருன்ட்டு. ஆனால் கில்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகுன்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில். கில்டு மேலே வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாக பிரச்சனை போயிட்டு ஜாகுவார் தங்கம் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நிறைய கேமரா மேலே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள்? சார் தலைவருங்கிற ஒரு மரியாதை தான் சார். இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் டே என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம். நம்ம எதிரியாக இருந்தால் கோபத்தில் 2 அடி அடிக்கலாம். ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷரை போட்டு நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும். அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அடிகாலங்களை வச்சு நிறைய பேரை அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. துரை சாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. அப்போ நான் போய் ஒரு தனியாளை பண்ணால் என்னை என்ன வேணாலும் செய்வார் சார் அவர். ஏன்னா அவருக்கு பணப்பலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஆள், எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப். நான் அடுத்த படம் நான் என்னையை காப்பாற்றணும், என் குழந்தைங்களை காப்பாற்றணும். முன்னால் எனக்கு கூட தோணுச்சு. எனக்கு அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை பண்ணி செத்துட்டோம்னா நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்களை என் மனைவிக்கு கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. இப்போ பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எங்கேயாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம். ஆனால் அப்படி நான் நினைக்கல. உழைச்சி சம்பாதிக்கலாம். நம்ம இந்த பேசி பார்ப்போம், பத்திரிக்கைக்கு இந்த செய்தியை வைப்போம், அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா
அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எதிர்த்து போராட. ஆமாம் சார், எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாக்குவார் தங்கத்து மேலே தான் குற்றத்தை வைக்கிறேன். அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்தா நாள் நைட் ஈவினிங், தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க, நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது, நான் ஏதாவது பணம் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டு இருக்காங்க, பதில் சொல்ல முடியலை. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில், நான் போகலை, வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு இதுக்கான போகல. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சித்துக்கு அழுகலை சார், அழுகலை, தைரியமாக இருக்கேன். வீடியோ காலில் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்கள போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துட கூட நான் போகலை. இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாக்குவார் தங்கத்துக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் அவ்வளோ நல்லவரை என்கிட்ட பேசினார், அவ்வளோ எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு. சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார். எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாக்குவார் தங்கம் மறைச்சிட்டார், முழுக்க மறைச்சிட்டார். அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனையை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டே மாஸ்க்குன்னு தான் வச்சுருக்கேன். அதை நான் தூக்கணும், அதை தூக்கிவிட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும், புதுசாக போய் சென்சார் பண்ணணும், அதுக்கான வேலையை பண்ணணும், பணப்பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம். என்னுடைய விஷயத்தை இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வரேன். நான் அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாக்குவார் தங்கம் கொண்டு போகவே இல்லை. இவர் என்ஓசி கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், அவ்வளோ நல்லவர், அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார், அவர் கொடுத்துருப்பார், இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர். சார் என்னால் எப்படி சார் போக முடியும்? சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், என்னோடய டைட்டில் அது. நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே. ஏன்னா அது என்னோடய டைட்டில், அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சுருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் பண்ணலை, அது என் மேலே தப்பு. இது நான் பண்ணியிருக்கேன், நான் போராடுவேன், இது எனக்கு உரிமை இருக்குது, அதுக்கு என்னோடய படம், அது என்னோடய டைட்டில். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் ஒன்று என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க. ஏன் படம்னு நினச்சிக்கிட்டே என்ன கேட்குறாங்க எல்லோரும். ஏன்னா இப்போ கடந்த 8 வருஷமாக நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கான அந்த டேட்டு நான் 2017 22 பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தான் அது சொந்தம். அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தால் எப்படி, யார் கொடுத்தா? ஏன்னா 3 சங்கங்கள் இங்கே இருக்குதுன்னு ஜாக்குவார் தங்கம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியனு, இன்னொன்று கில்டு, இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் 3 இருக்கான். இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா 1 மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க என்ஓசி கேட்பாங்களாம். அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க. இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஜாக்குவார் தங்கம் தான் காரணம். இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க, அவர் அதை கொடுக்க மாட்டார். ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்ட்டையுமே இருக்காது, பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்து சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படி கேட்பார். இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார். இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒருத்தர்கிட்ட இருக்கும்பார். ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே, போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார், ஏன்னா ஒரு பெரிய டைரக்டரு, நான் வளர்ந்து வரேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வரமாட்டாங்க, கவினுக்கு வருவாங்க, நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில். ஆனால் ஜாக்குவார் தங்கம் மறைச்சிட்டார் சார் எல்லாத்தையும். அதை தான் பண்ண மாட்டேன், சங்கங்களை தான் பண்ணணும். நான் அதில் எந்த பதவியுமே கிடையாது, உறுப்பினர் தானே. நான் சங்கங்கள் நினச்சா
இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு போட்டால் யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன், அதுவும் நீட் பண்ணல, வேற ஆள் பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே, என்னோடய டைட்டில் தான் அது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, கதையை எழுதி வச்சுருக்கேன் தணல்ன்ட்டு. ஆனால் வேறு படம் வந்துடுச்சு, நான் அதெல்லாம் கேட்கல. ரிஜிஸ்டர் பண்ண இது நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைட்டிலாக இப்போ ஆர்வி உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம், நேரடியாக படத்தை பண்ணுங்கள், சென்சாருக்கு போடுங்க, கொடுங்க, டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேரில் உங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க, மறுநாள் ஒருத்தன் ஆர்டிஸ்ட்டுக்கு தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த டைட்டில் ரினியூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான், யாரும் பண்ணாதீங்க. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர், என்னுடைய கார்டு இன்னும் வந்து 1167ன்னு நினைக்கிறேன். சார் அதை கேட்டதுக்கு கோவப்படுறாரு சார். அவர் காரில் உட்காந்துக்கிட்டு கார் டோரை மூடினார். நான் என்ன சார் இந்த கேள்வி கேட்டேன். முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறாரு, உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார்னு கேட்டோம். டப்புன்னு கதவை திறந்துட்டு என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நான் பயப்படலை, ஏன்னா வாழ்வாசாவான்னு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை. நான் ஒன்றுமே இல்லாத, அவங்க பெரிய ஆளுங்க, நான் ஒன்றுமே இல்லாத ஆள், என்ன வேணாலும் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன். அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கூடவே ஒருத்தர் இருப்பார், இருந்தார். கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. நான் அப்படி தான் ஆர்கே செல்வமணி சாட்டையும் அதை தான் பேசினேன், அப்படி தான் பேசினேன். எனக்கு என்ன பயம், என் ஒய்ஃபு முன்னாலேயே அவர் சொல்கிறாரு சின்ன படங்கள் எடுக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும், ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும்னா ஒரு டைரக்டர் ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கணும். ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கணும்னா எப்படி சார் இந்த படத்தோட பட்ஜெட்டு நான் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணேன், 80 லட்ச ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். நான் வந்து 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் இந்த படம் பண்ணலை, 80 லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணேன். இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது. எனக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சார். எனக்கு வந்து என்னுடைய பணத்தை பற்றி நான் பேசலை, என்னை நம்பி போட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க, என்னை நம்பி எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும். வேறு எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை 1.5 கோடியெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது. எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் எவ்வளோ பெரிய விஷயம், கொரோனா டயத்தில் மாஸ்க் எவ்வளோ பெரிய வேல்யூ ஆச்சு, அதனால தான் இதை அவங்க வச்சாங்க. இந்த மாஸ்க்குன்னு வந்தோன்னே எல்லோரும் எனக்கு கொரோனா டயத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா பாராட்டினாங்க. அது கொரோனா வர்றதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சால்னா 2017 அதுக்கான ரெக்கார்டு இருக்குது. சார் இப்போ டைட்டில் கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்லை கேஸ் என்ன பண்ண போறீங்க? ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்கேன் சார். எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும். ஏன்னா அடுத்து நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பணம் வேணும். கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆர்டர் வாங்குறதுனா எவ்வளோ பெரிய சாத்தியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் போய் ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அட்வொகேட்டை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. யார் வருவா எனக்காக? அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன். இப்போ அதுக்காக தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் கடைசி நேரத்தில் வரல, 1 வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் அவர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லுங்கள்.